டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் விரும்பிகள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். தங்கள் எதிர்பார்ப்பினை தங்கள் வளங்களை பாய்த்து தாங்களே முயன்று வென்று மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இன்றும் ஒரு நல்ல சிந்தனையுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதாவது, பிறந்ததும் பெற்றோருக்கு அடங்க வேணும், வளர்ந்ததும் சுற்றுச்சூழலுக்கு அடங்க வேணும் என்ற தலைப்பில் நாம் பெற்றோருக்கோ சூழ உள்ளோருக்கோ அடிமை இல்லை, பெற்றோரது வழிகாட்டலும் சூழ உள்ளவர் கவனிக்கும் ஒழுக்கம் நாம் பேண வேண்டும் என்பதை விளக்க வேண்டும். பெற்றோர் பிறந்தா பெற்றோருக்கு அடங்கித்தான் வாழணும் என்ற ஒரு கருத்து இருக்கு. அதே போல வளர்ந்துட்டா சூழலை கட்டுப்படணும் என்ற ஒரு கருத்து இருக்கு. அதை நாங்கள் நல்ல கோணத்துல பார்க்கலாம். பெற்றார் தங்களோட இறுதிக்காலம் தங்கள் பிள்ளைகள் தங்களை பார்ப்பினம். ஆகவே தாங்கள் அந்த பிள்ளைகளை நல்லொரு நிலைக்கு உயர்த்த வேண்டும், நல்லபடி வாழ வைக்க வேண்டும், அல்லது நல்ல சிறந்த படித்த அறிஞர்களாகவும் நல்ல வருவாயிட்டக்கூடிய செல்வந்தராகவும் வாழ வைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு பிள்ளையிடம் தங்களோட அவாவை செயற்படுத்தி காட்டும். அப்ப தாய் தகப்பன் பிள்ளைக்கு என்ன சொல்லக்கூடும்? அப்படி எதிர்பார்க்கிற தாய் தகப்பன் நல்லொழுக்கமாக இருக்க வேணும், நன்றாக படிக்க வேணும், வீண் செலவு செய்யாது, வீண் ஆக்களோட செய்யாது, வீண் பழக்க வழக்கங்களை பின்பற்றாது. அப்ப அவர்கள் தன் பிள்ளை நல்ல உயர்ந்த இடத்துல உயர வைக்கணும் என்ற நோக்கத்துக்காக சொல்லுற அறிவுரைகள். அப்ப சூழலுக்கு கட்டுப்படணும், சுற்றுப்புற சூழலுக்கு கட்டுப்படணும்னு ரெண்டாவது சொல்றோம். அதே சூழலுக்கு கட்டுப்படணும். சூழல், சுற்றுப்புற சூழல் ஒரு சமூக கட்டமைப்பு நல்ல ஒரு சமூக கட்டமைப்பை பேண விரும்புகிறது. எந்த வீட்டுல எந்த பிள்ளை ஊட்டி, பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுல பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை ஊட்டி, அடுத்த வீட்டுக்காரங்க அவன் பிள்ளை ஊட்டியல் வேற பிள்ளைகள் இருக்கு. அப்ப நாங்க 3-4 வீடு சேர்ந்தா நாங்க என்ன செய்வோம்? அக்கம் பக்கம் கெட்ட குணம் உள்ளவ இல்லை கெட்ட நடத்த உள்ள வேண்டாம், ஒன்று அடிச்சு திருத்த பார்ப்போம், இல்லை ஒதுக்கி விடப்பா. இது எங்கிட்ட 4-5 வீடு எங்களை சூழ உள்ள வீட்டில் நாங்கள் எடுக்கிற முதல் முயற்சி. அப்ப இது அந்த முதல் முயற்சி கடந்து எங்கட வீட்டு பக்கத்தால அடுத்த வீட்டு பக்கத்துக்கும் இதே பரவும், அப்புறம் அடுத்த ஒழுங்கைக்கு பரவும், இப்படியே ஊர் பூரா நாடு பூரா உலகம் பூரா பரவும். என்னது? நல்ல தலைமுறை அடுத்த தலைமுறை நல்ல தலைமுறையாக வளர வேண்டும், உருவாக வேண்டும். இதற்காக தான் சுற்றுச்சூழல் ஒவ்வொரு ஒழுக்கத்தையும் கண்காணிக்கும். என் அப்பா எனக்கு சொன்னேன், ஊருக்குள்ள எல்லாரும் புத கண்ணாடி வச்சுப்பா, நீ ஒழுக்கமாய் போயிடுவோம். அப்ப என் அப்பா அம்மா என்ன நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி. அப்ப நாங்களும் உங்களை ஒன்று பிறந்தவுடனே பெற்றோருக்கு கட்டுப்படணும்னா பெற்றோருக்கு அடிமையா இல்லை, அவர்கள் நல்ல நோக்கத்துக்காக சொல்லுவதாக ஏற்றுக்கொண்டு பழகுவோம். சூழலை சுற்றுப்புற சூழல் ஒழுக்கம் பார்க்குதுண்டா, சுத்தம் பார்க்கின் சுற்றத்தார் ஒழுக்கம் பார்க்கணும்டா, நாங்கள் சுத்தமாக ஒழுக்கமாக நம்பிக்கைக்குரியவராக நல்லவராக உலாவினா அவர்கள் அணைத்துக் கொள்ள போறார். அதுக்காக சூழலுக்கு நாங்கள் அடிமை இல்லை, சுற்றுப்புற சூழலுக்கோ மாற்றாருக்கோ நாங்கள் அடிமை இல்லை. ஆனா அவர்களை எதிர்பார்க்க ஒழுக்கம் எங்கள்கிட்ட இருந்தால் அவர்கள் எங்களுக்கு மதிப்பளிப்பார், அதை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த உளப்பாங்குதான் உங்களை உயர வைக்கும் என்பதுதான் இன்றைய நோக்கமாக இருக்கு. அது சுருக்கமாக நான் சொல்லுவோம், கடவுளுக்கு நிகராக 3 நாம் மதித்து போற்றுவோம். ஒன்று மாதா பிதா குரு தெய்வம் என போற்றுவோம். அம்மா அப்பா ஆசிரியர். இந்த அம்மா அப்பா தொடக்க கால ஆசிரியர், பள்ளிக்கூட ஆசிரியர். ஆனா சமூகத்திலேயும் ஆசிரியர் சுற்றுப்புற சூழல் உள்ளவர்கள் தான். சுற்றுப்புற சூழல் எங்களுக்கு நல்லொழுக்கத்தை போக இப்படி நல்ல பிள்ளையா இருந்தால் 4 பேர் மதிப்பினவன் சொல்லித்தார. இந்த 3 வகையில நாங்கள் எம்மை சூழ உள்ளவர்களுக்கு மதிப்பு கொடுக்குவோம். அவர்கள் நல்லதை சொல்லுகிறார்கள், அவன் நல்லதை பின்வாங்க. அந்த ஒருவருடைய வெற்றி என்பது மாற்றார் சொல்றதை ஏற்றுக்கொள்ற மனப்பாங்கு இருக்குல்ல, அதுதான் அவரது வெற்றி. ஆகவே பெற்றோருக்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் மாதாபிதா குருதெய்வம் என்ற கோட்பாட்டின்படி எல்லோரும் நல்லவற்றை உள்வாங்கி நல்ல மனிதர்களாக, ஊருக்குள்ள பெரிய மனிதர்களாக நீங்கள் மாறி மலர வேண்டும் என்று உருவாக வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.